السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله. اما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தின் 3வது ஜும்ஆவிலே நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய மிக மிக முக்கியமான பகுதியாக இருக்கக்கூடிய 3ஆம் பகுதியை எதிர்நோக்கி இந்த ஜும்ஆவிலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த 3வது பகுதியையும் முழுமையாக அடைய பெற்று, லைலத்துல் கத்ரை முழுமையாக பெற்று, அல்லாஹ்விற்கு நெருக்கமான நல்லடியார்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு நேரங்களும், ஒவ்வொரு இரவுகளும், ஒவ்வொரு பகல்களும் சிறப்பிற்குரிய நேரங்களாக இருந்தாலும் கூட, முந்திய 2 நாட்களை விட 3வது வருகின்ற 10 நாட்கள் அது மிகவும் சிறப்பிற்குரிய நாட்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அதற்கு என்ன காரணம்? உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் அந்த 3வது பத்தில்தான் இந்த துனியாவிற்கு இறக்கி வைக்கப்பட்டது. 2வது லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படுகின்ற 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவும் அந்த 3ஆம் பத்தில்தான் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். 1000 மாதங்கள் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் கத்ர் அப்படிங்கிற அத்தியாயத்துல 1000 மாதங்கள் என்று சொல்லவில்லை. 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அது 2000 மாதங்களாக இருக்கலாம், 3000 மாதங்களாக இருக்கலாம், 30,000 மாதங்களாக கூட இருக்கலாம். ஏன்னா 1000 மாதங்களை விட எத்தனை மாதங்கள் வேண்டுமானாலும் அதற்கு பொருந்தும். அத்தனை சிறப்புகள் அடங்கிய ஓர் இரவு என்பது அந்த 3ஆம் பத்தில் வரக்கூடிய ஒற்றைப்படை நாட்களில் ஒரே ஒரு நாளில் தான் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். முந்தைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சர்வசாதாரணமாக 1 நூற்றாண்டு 2 நூற்றாண்டு
3 நூற்றாண்டுகள் கூட இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயமாக இருக்கக்கூடிய எனக்கும் உங்களுக்கும் வழங்கப்பட்ட வாழ்நாள் எவ்வளவு தெரியுமா? நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அபூதாவுதுல 4236வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அழ்மாறு உம்மத்தி மாபைன சித்தீன இலா சபையில் 60லிருந்து 70 வரையிலும் தான் என் சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட வாழ்நாள். அவர்களில் மிக மிக குறைந்தவர்கள் தான் 70ஐ தாண்டுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள். அப்ப முந்தைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் இபாதத்து செய்து அதிகமான நன்மைகளை அவர்கள் சம்பாதித்து வைத்திருப்பார்கள். நாம 70 வருஷம் வாழ்றேன்னு வச்சுக்கிடுவோம். அதுல 15 நாம கழிச்சிருவோம். பருவ வயது 15. மீதம் இருக்கின்ற 55 ஆண்டுகள்ல தூக்கத்திற்கு ஒரு நேரம், ஊர் சுற்றுவதற்கு ஒரு நேரம், வம்பு பேசுவதற்கு ஒரு நேரம், சாப்பிடுவதற்கு ஒரு நேரம், குளிப்பதற்கு ஒரு நேரம், இதையெல்லாம் கழிச்சு பார்த்தா நாம செய்த அமல்கள் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் தான் மீதமாக இருக்கும். அப்ப ஏன் சமுதாயம் குறைவாக அமல் செய்கிறதே? அல்லாஹ்ட்ட கையெழுந்துறாங்க. அப்பதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், கடைசி 10 நாட்கள்ல ஒரு நாள் இருக்கிறது. அது எந்த நாள் என்று யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வை தவிர. அந்த நாளையில் உன் சமுதாயம் 2 ரக்காத்து தொழுதாலும் கூட அவர்களுக்கு 83 ஆண்டுகளை விட அதிகமான ஆண்டுகள் வணக்கம் செய்த நன்மையை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு அந்த நாளை தந்திருக்கின்றார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அந்த நாள் எங்கே இருக்கிறது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். லைலத்துல் கத்ரிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். லைலத்துல் கத்ர் என்ன அர்த்தம் தெரியுமா? கதிர் அப்படின்ற சங்கையானதுன்னு அர்த்தம். இந்த கதராடைன்னு சொல்றாங்களே, அலி சகோதரர்கள் அவர்களின் தாயார் கையால ஒரு ஆடையை பின்னி காந்தியடிகளுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்களா? அப்ப காந்தியடிகள் சொல்வார்களா, இது சாதாரண ஆடை அல்ல, கதர் ஆடை என்று அவர் சொல்லுகிறார். இதுக்கு கதர் ஆடை அணிகின்றார்களே ஒரு கட்சியை சார்ந்தவர்கள். கதர் அப்படின்ற சங்கையானது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அப்ப லைலத்துல் கத்ர் அப்படின்னா சங்கையான இரவு. மற்றொரு பொருள் என்ன தெரியுமா? பங்கு வைத்தல், அளந்து கொடுத்தல். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லைலத்துல் கத்ரிலே தான் எனக்கு இந்த ஆண்டு என்னென்ன பட்ஜெட் போட வேண்டுமோ அது எல்லாம் அல்லாஹ் போடுகின்றார். இந்த வருஷம் இவருக்கு எவ்வளவு ரிஸ்க் நாம கொடுக்கணும், இவர் எப்ப மௌத்தா போகணும், இவருக்கு கல்யாணம் ஆகணுமா ஆகக்கூடாதா, குழந்தை பிறக்கணுமா பிறக்க கூடாதா, ஆண் குழந்தையா பெண் குழந்தையா, அது சீதேவியா மூதேவியா, எல்லா விவரங்களையும் அல்லாஹ் லைலத்துல் கத்ர்ல தான் முடிவு பண்ணுகிறான் என்று அந்த ஆயத்திற்கு சில முஃபஸ்ஸிரீன்கள் அற்புதமான விளக்கத்தை தருவார்கள். அல்லாஹ் 44வது அத்தியாயம் சூரத்து துஹான் அப்படிங்கிற அத்தியாயத்துல 3வது வசனத்துல சொல்லி காட்டுகின்றான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா. பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு இரவிலே இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். அந்த இரவில்தான் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம், முடிவு செய்யப்பட்ட, நாம பிறப்பதற்கு முன்னால, உலகத்தை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் என்னுடைய தலைவிதிய அவன் எழுதி வைத்து விட்டான். அது எப்ப என் தலையில உட்கார்ந்து தெரியுமா? லைலத்துல் கத்ர்ல தான் உட்காரும். அப்ப அந்த நேரத்துல நம்ம துவா செய்கிறது, யா அல்லாஹ் என்ன இந்த ஆண்டு மூதேவி லிஸ்ட்ல நீ எழுதி இருந்தா அப்படின்னா சீதேவியா என்னை ஆக்கி வைத்து விடு. இந்த ஆண்டு நான் மௌத்தாக வேண்டும் என்று நீ விதியாக எண்ணி இருந்தால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. ஹஜ்ஜி செய்யக்கூடாது என்று நீ விதித்திருந்தால் இந்த ஆண்டு ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு. நாம் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவோம்.
கடைசி 10 நாட்கள்ல தான் லைலத்துல் கத்ரே இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ பாருங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 2017, 18, 19, 20 தமிழ் புகாரியில திறந்து பார்க்க வேண்டும். அதுல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஹர்ரு லைலத்துல் கத்ரி, லைலத்துல் கத்ரை நீங்கள் தேடுங்கள், ஃபில் வித்ரி மினல் அஷ்ரில் அவாகிர், கடைசி 10 நாட்களில் வரக்கூடிய ஒற்றைப்படை நாட்களிலே நீங்கள் லைலத்துல் கத்ரை தேடுங்கள். மின் ரமலான, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ரமலான் மாதத்தில் தேட வேண்டும். சில பேர் சில புக்குகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. சில இமாம்கள் சொன்னாங்களா, நாங்கள் லைலத்துல் கத்ரை ரஜபிலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ரஜபில பெற்றுக்கொண்ட அப்ப குர்ஆனும் பொய்யாகி விடுகிறது, ஹதீஸும் பொய்யாகி விடுகிறது. இன்னும் சில மேதாவிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா, நாங்க ஒவ்வொரு மாசமும் பெற்றுக்கொண்டோம். அப்ப வருஷத்துக்கு 12 லைலத்துல் கத்ர், 12 குர்ஆன் அப்ப இறங்கி இருக்குது. 12 மாதமும் அல்ல, ரஜபு மாதமும் அல்ல, ரமலான் மாதத்தில் கடைசி 10 நாட்களிலும் கிடையாது. 10 நாட்களில் வரக்கூடிய ஒற்றைப்படை நாட்களில் தான் அந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறது. இன்னொரு செய்தியை பாருங்க, புகாரியில 2021வது ஹதீஸ், ஃபீ தாசிஅத்தின் தபுகா, 21ஆம் இரவு, ஃபீ சாபிஅத்தின் தபுகா, 23ஆம் இரவு, ஃபீ ஹாமிசத்தின் தபுகா, 25ஆம் இரவு, இன்னொரு ஹதீஸ்ல 27ஆம் இரவு, மற்றொரு ஹதீஸ்ல 29வது இரவு. இந்த 5 இரவுகளில் ஏதாவது ஒரு இரவில் தான் லைலத்துல் கத்ர் இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். அருமையானவர்களே, நாமும் அந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ள வேண்டும். அதை அடைந்து கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் அற்புதமான ஒரு வழியை ஏற்படுத்தினார்கள். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? இஅ்திகாஃப் என்று சொல்வார்கள். இஅ்திகாஃப் என்று சொல்வார்கள். மேலப்பாளையம் போன்ற ஊர்களில் போய் பாருங்களேன், நூற்றுக்கணக்கானவர்கள் கடைசி 10 நாட்களும் பள்ளிவாசலிலேயே தங்கி இருப்பாங்க. இபாதத்திற்காக பள்ளிவாசலில் மட்டும் தங்குவதற்கு பெயர்தான் இஅ்திகாஃப் என்று சொல்லப்படும். இன்னைக்கு பெரும்பாலான ஊர்களில் குதிரை கொம்பாக மாறிவிட்டது. ஒரு நண்பர் கூட என்கிட்ட கேட்டாரு, ரொம்ப காமெடியா இருந்துச்சு, ஆலிம்சா இந்த ரம்ஜான்ல கடைசி 10 நாட்கள் ஆண்கள்லாம் பள்ளிவாசல இத்தா இருப்பாங்களான்ட்டு. ஏங்க அதுக்கு பேர் இத்தா இல்லைங்க, அதுக்கு பேர் இஅ்திகாஃப். இத்தானா என்ன அர்த்தம்? கணவனை இழந்த பெண்கள் வீட்டுல இருக்கு பேர் தான் இத்தா. இல்ல சில பேர் இத்தான் தானே சொல்றாங்க. தயவு செஞ்சு இத்தாங்கிற வார்த்தையை கொடுங்க. இத்தாங்கிறது பெண்களுக்கு உரியது, ஆண்களுக்கு உரியது அல்ல. அதுக்கு பேர் இஅ்திகாஃப். சில பேர் இஸ்திகாஃப்னு சொல்லுவாங்க. இஸ்திகாஃபும் கிடையாது, இத்தாவும் கிடையாது. அதுக்கு பேர் இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் இருக்குத, இஸ்லாத்திற்கு முன்னால் அரபுகளும் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் வித்தியாசம். அவர்கள் சிலைகளுக்காக இஅ்திகாஃப் இருப்பார்கள். நாம் அல்லாஹ்விற்காக பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் அன்பியா 21வது அத்தியாயம் 52, 53 ஆகிய வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையை பார்த்து சொல்லி காட்டுகின்றார். இது கால தி அபீஹி வ கௌமிஹி, தன் தந்தையிடத்தில் தன் சமுதாய மக்களிடத்திலே சொல்லுகின்றார். மாஹாதிகி தமாசி, என்ன இந்த சிலைகள், அல்லதி அன்தும் லகா ஆகிஃபூன், அந்த சிலைகளுக்கு போய் நீங்க இஅ்திகாஃப் இருக்கிறீங்களா, இது ஏதாவது கேட்குமா, பார்க்குமா, நன்மை செய்யுமா, தீமை செய்யுமா? ஒன்றும் சக்தி இல்லாத ஒரு சிலைக்கு போய் நீங்க இஅ்திகாஃப் இருக்கிறீங்களா அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தையை பார்த்து தன் சமுதாயத்தை பார்த்து கேட்டார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். நாம எங்க இஅ்திகாஃப் இருக்கணும்? பள்ளிவாசல்ல மட்டும்தான் இருக்கணும். ஆண்களை பொறுத்த மட்டிலும் பெண்கள் இஅ்திகாஃப் இருப்பதாக இருந்தால் வீட்டுல தொழுகைக்குன்னு ஒரு இடம் வச்சிருப்பாங்களே, அதுக்கு பேர் மஸ்ஜித். அது பெண்களுடைய பள்ளிவாசல். அவங்க அங்கதான் அதிகமான நேரத்தை கழிக்க வேண்டும். ஆண்களை பொறுத்த மட்டிலும் பள்ளிவாசல்ல மட்டும்தான் அவர்கள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லுகின்றான், வஅன்தும் ஆகிஃபூன ஃபீ மஸாஜித், பள்ளிவாசல்களிலே
நீங்கள் ஏத்திகாஃப் இருக்கும் நிலையில் ஒரு காரியத்தை செய்யாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தடை போடுகின்றார். அப்ப ஆண்கள் பள்ளிவாசல்ல மட்டும்தான் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ர் அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான், ரசூலுல்லாஹ்வுக்கு அறிவிச்சு கொடுத்தான். இந்த இரவுல தான் இருக்குது அப்படின்னு அறிவித்து கொடுத்தார். ரசூலுல்லாஹ் அறையை விட்டு வெளியே வராங்க. 2 சஹாபிகள் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த 2 பேரும் சண்டை போட்டதுனால ரசூலுல்லாஹ்விற்கு அறிவிக்கப்பட்ட அந்த நாள் பெருமானாருடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் எடுத்து விட்டார். 2 பேரும் சண்டை போட்டதுனால ஒரு பரக்கத்து நீக்கப்படுகிறது. இன்னைக்கு சமுதாயமே சண்டை போடுகிறது. பாத்தீங்களா, இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியில ஒருத்தன் சண்டையை பூட்டி விட்டு முஸ்லிம்கள் அடிச்சு சாகுங்கடா அப்படின்னு ஒருத்தன் அமைதியா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். அல்லாஹ்க்கு அநியாயக்காரர்களை உடனுக்குடன் தண்டிக்க மாட்டான். ஒரு நேரம் வரும், அல்லாஹ் பிடித்து விட்டால் அந்த பிடியிலிருந்து எவனாலும் தப்பிக்க முடியாது என்பதை அல்குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இப்ப ரசூலுல்லாஹ்க்கு அந்த குறிப்பு போயிடுச்சா, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, முதல் 10 நாள் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. ஹதீசுகள்ல அபூ ஸஈத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி புகாரியில 813வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்துல அந்த முதல் 10 நாட்களே ஏத்திகாஃப் இருக்கிறார். முதல் 10 நாள் முடிகிற நேரத்துல ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்களா, நபியே அடுத்த 10லும் நீங்கள் ஏத்திகாஃப் இருங்கள், ஏன்னா இந்த 10ல எது இல்ல, லைலத்துல் கத்ர் கிடையாது என்று சொன்னார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் 2வது 10லும் அவர்கள் ஏத்திகாஃப் இருக்கிறாங்க. முடிகிற நேரத்துல ஜிப்ரைல் வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே இந்த 10லையும் கிடையாது, 3வது 10ல் தான் அந்த லைலத்துல் கத்ர் இருக்கிறது, எனவே 3வது 10ல் நீங்கள் இஅ்திகாஃப் இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே மௌத்தா போற வரைக்கும் கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பார்கள். அவங்க இறக்குற ஆண்டுல மட்டும் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். சமுதாயத்திற்கு உணர்த்துறாங்க, நான் அடுத்த வருஷம் இருக்க மாட்டேன், எனவேதான் இந்த ஆண்டு 20 நாட்கள் நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள் என்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. அப்ப ஒவ்வொரு ஆண்டும் 10 நாட்கள், கடைசி 10 நாட்கள். மௌத்தா போற வருஷத்துல இப்ப நம்மளுக்கு தெரியாது இந்த வருஷம் மௌத்தா போவோமா, தெரிஞ்சா 20 நாள் இருந்துடலாம். இந்த 10 நாளைக்கு இருந்து கிடக்கு, நாம எங்க போய் 20 நாள் இருக்க, அப்ப 10 நாள் தான் நாம் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்ற. சரி, இஅ்திகாஃப் இருப்பவர் நோன்பு நோக்க வேண்டுமா, அவர் நோன்பாளியாக இருக்க வேண்டுமா என்றால் நோன்பாளியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காண்டி இஅ்திகாஃப் இருக்கும்போது நோன்பு இருக்க மாட்டேன்னு அடம்பிடிக்க கூடாது. நோன்பை விடுவதற்கு தகுதியானவரும் இஅ்திகாஃப் இருக்கலாம், நோன்பு பிடிப்பதற்கு தகுதி உள்ளவரும் இஅ்திகாஃப் இருக்கலாம். இஅ்திகாஃப் இருப்பதற்கு இஸ்லாமாக இருக்க வேண்டும், பகுத்தறிவுள்ளவராக இருக்க வேண்டும், வைத்தியங்களை கொண்டு வந்து உட்கார வச்சிடக்கூடாது பள்ளிவாசல்ல, புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்க வேண்டும், குளிப்பு கடமையானவராக இருப்பது கூட. குளிப்பு கடமையாயிட்டா உடனே குளிச்சுட்டு வந்து அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு இதையெல்லாம் கற்றுத் தருகிறார்கள். யாரையும் வற்புறுத்தி உட்கார வைக்க கூடாது. ஒரு ஊர்ல நடந்த ஒரு கதை பாருங்க, ஒரு தந்தை தன்னுடைய மகனை இஅ்திகாஃப் உட்காருடா அப்படின்னு வற்புறுத்தி உட்கார வச்சுட்டேன். அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அவன் நேரம் பாருங்க கரண்ட் போயிட்டு, கரண்ட் வந்தவங்க பார்த்தா பையனை ஆள காணும், எங்க போனானே தெரியல. 3 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கே வந்திருக்கிறான். அல்ல, யாரையும் வற்புறுத்தி நாம் அமர வைப்பது கூடாது என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. சரி, இப்போ ஒரு ஆள் இஅ்திகாஃப் இருக்க போற, 10 நாளைக்கு நீத்து வச்சுட்ட, 10 நாளோ அல்லது 9 நாட்களோ, ஏன்னா 29ஓட நோன்பு பிடிச்சிட்டா 9 நாட்கள், 30 நோன்பு வந்தா 10 நாட்கள். எப்ப நம்ம இஅ்திகாஃப் இருக்கிற இடத்துல போய் உட்காரணும் அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, பிறை 20 அன்று நோன்பு துறந்த சுபுஹ் நேரத்துல 20வது நோன்புக்கு நம்ம சகர் வைக்கிறோமே, சகர் வைத்து விட்டு சுபுஹ் தொழுத பின்னால
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா ஈத்திகாஃப் இடத்துல போய் உட்கார்ந்துருவாங்க. 21 பிறக்கிற வரைக்கும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 21 பிறந்தவன கூட லைலத்துல் கத்ர் இருந்தாலும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த கொஞ்ச நேரத்தை கூட நாம் தவறவிடக் கூடாது என்பதற்காக பிற 20 நோன்பு வைத்து அன்னைக்கு சுபுகளே என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்தில் போய் அமர்வார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 2041வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. கான யஅ்தகிஃபு ஃபீ குல்லி ரமலான், ஒவ்வொரு ரமலானிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்திகாஃப் இருப்பார்கள். வைதா சல்லல் கதாத்த, கதாத்துனா ஃபஜ்ர் தொழுகைன்னு அர்த்தம். பிற 20 நோன்பு அன்று ஃபஜ்ர் தொழுவார்களானால் தஹல மக்கானகுல்லதி யஅ்தகஃப ஃபீஹி, எந்த இடத்துல இத்திகாஃப் இருப்பாங்களோ அந்த இடத்துல போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து விடுவார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை இந்த சமுதாயத்திற்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, இத்திகாஃப் இருப்பவர் என்ன செய்யலாம், என்ன செய்வது கூடாது, அதுவும் ஹதீஸ்கள்ல குர்ஆன்ல தெளிவாக பதிவு செய்யப்படுகிறது. என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, எந்தெந்த காரியங்களினால ஈத்திகாஃப் முறியும் தெரியுமா? ஒன்று, தேவையில்லாம ஈத்திகாஃப் இருக்கின்ற இடத்தை விட்டு வெளியே சென்றால் ஈத்திகாஃப் முறிஞ்சிடும். கழிவறைக்கு செல்லலாம், குளிப்பதற்காக செல்லலாம், அதே நேரத்தில் ஒளி செய்வதற்காக செல்லலாம். ஒரு கட்சி ஊர்வலம் போது அதை பார்க்க போயிட்டா அப்படின்னா போச்சு, ஈத்திகாஃப் முறிந்து விடும். அப்ப தேவையில்லாமல் வெளியே சென்றால் ஈத்திகாஃப் முறிந்து விடும். ஒன்று. இரண்டாவது என்ன அப்படின்னா, ஈத்திகாஃப் இருப்பவர் திடீர்னு மதம் மாறிட்டான்னு வச்சுக்கிடுவோம், இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான்னு வச்சுக்கிடுவோம், ஈத்திகாஃப் முறிந்து விடும். அல்லாஹ் சொல்லுகின்றான், லயின் அஷ்ரகித லயஹ்பத்தன்ன அமலுக, நீ இணை வைத்தால் நீ செய்த நல்லறங்கள் பாழாகிவிடும், ஈத்திகாஃப் சேர்ந்து பாழாகிவிடும். ரெண்டு. மூணாவது என்ன அப்படின்னா, ஈத்திகாஃப் இருப்பவருக்கு திடீர்னு பைத்தியம் பிடிச்சிருது, அல்லது ஏதாச்சும் போதை வஸ்துக்களை போட்டுருந்தாரு. இவர் பள்ளிவாசல் வந்தா என்ன ஆகும், போதை உள்ளவன் பள்ளிவாசலுக்கு வந்தா என்ன ஆகும், அல்ல போதை தலைக்கேறி விட்டால், பைத்தியம் ஏற்பட்டு விட்டால் அவருக்கும் ஈத்திகாஃப் முறிந்துவிடும். நாலாவது என்ன அப்படின்னா, ஈத்திகாஃப் இருப்பவர் அடுத்த வீடு தான் வீடாக இருந்தாலும் கூட, அல்லது தான் மனைவியை பள்ளிவாசலுக்கு வர வச்சு உடலுறவு கொண்டு விட்டால் ஈத்திகாஃப் முடிந்துவிடும். ஈத்திகாஃப் இருப்பவர் ஈத்திகாஃபை முடிக்கிற வரையிலும் மனைவியை இச்சையோடு கூட பார்ப்பது கூடாது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வலா துபாஷிரூஹுன்ன வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், பள்ளிவாசல்களிலே ஈத்திகாஃப் இருக்கும் நிலையில் உங்கள் மனைவியோடு நீங்கள் உறவு கொள்வது கூடாது. மனைவியோடு உறவு கொள்வது இருக்கிற நன்மையான காரியம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்கள் மனைவியோடு உறவு கொண்டால் தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் என்று சொல்வார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்பாங்க, யார ரசூலல்லாஹ், இவர் தான் ஆசையை தானே தீர்த்துக்குதாரு, அவருக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? அப்ப ரசூலுல்லாஹ் அற்புதமான ஒரு பதிலை சொன்னார்கள், அந்த மனைவி இல்லைன்னா நீ தவறான வழியில போவ, அதுக்கு பேரு சீனா, உடைய கல்லால எரிஞ்சி சாகடிக்கணும். அந்த தவறு இல்லாம உன் மனைவி உடைய தடுக்கிறால, அப்ப அது நன்மையான காரியம் கிடையாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள். ஆனால் அந்த உறவு கொள்ளுதல் சில நேரங்கள்ல ஹராம். எந்த நேரங்கள்ல ஹராமே? ஒன்னு ஈத்திகாஃப் இருக்கும் நிலையில். இப்ப நாம ஈத்திகாஃப் இருக்கிறோம், நம்ம மனைவி ஈத்திகாஃப் இருக்கல, உறவு கொள்வது கூடாது. நம்ம மனைவி வீட்டுல ஈத்திகாஃப் இருக்கிறாங்க, நாம நோம்பு கூட வைக்கல, மனைவியை கூப்பிடுதோம், மனைவி உறவுக்கு வந்தாங்கன்னா அந்த நேரத்தில் ஹராம், அவர்களுக்கு ஈத்திகாஃப் முடிஞ்சுவிடும். இஹ்ராம் ஆடையிலே இருக்கும் பொழுது உறவு கொள்வது கூடாது. இஹ்ராம் ஆடை, இஹ்ராம் நியத்து ஓய்ந்து விடும். மாதவிடாய் வரக்கூடிய நேரத்துல மனைவியோடு உறவு கொள்வது ஹராம். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லி காட்டுது. இதை மாத்திரம் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆனா என்னென்ன கூடும் தெரியுமா? ஈத்திகாஃப் இருப்பவர் பள்ளிவாசலுக்குள்ளால வச்சு சாப்பிட்டுக்கலாம், பள்ளிவாசல்லே தூங்கிக்கலாம். அவர் பெரிய பிசினஸ் மேனா இருக்கான்னு வச்சுக்கிடுவான், பள்ளிவாசல்ல வச்சு வியாபார தொடர்பை கொள்முதல், அந்த பொருள்களை பள்ளிவாசலுக்கு கொண்டு வந்துடக்கூடாது,
பிறகு கருவாட்டு குடியெல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்துடும். அதுல பள்ளிவாசல உட்கார்ந்துகிட்டு வியாபார சம்பந்தமாக பேசிக்கொள்ளணும். ஹலாலான வியாபாரமாக இருக்க வேண்டும். பள்ளிவாசல்ல குளிக்கலாம், பள்ளிவாசல்ல தூங்கலாம். மனைவி சாப்பாடு கொண்டு வராங்கன்னு வச்சுக்கிடுவோம். சாப்பாடை வாங்கிட்டு பள்ளிவாசல் வாசல் வரைக்கும் சென்று மனைவியை வழி கூட அனுப்பி வைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜால 1779வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல ஈத்திகாப் இருக்கிறாங்க. கணவரை சந்தித்து போகலான்னு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பள்ளிவாசலுக்கு வராங்க. கணவர்கிட்ட பேசிட்டு அது இரவு நேரமாக இருக்கின்ற காரணத்தினால் மனைவியை வழி அனுப்பி வைப்பதற்காக பள்ளிவாசலுடைய வாசல் வரைக்கும் வந்தாங்க. வந்துட்டு சஃபியா நீ போயிட்டு வாமான்னு அனுப்பி வைக்கும் பொழுது ஒரு 2 சஹாபி ரசூலுல்லாஹ்வை கடந்து போறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 2 பேரும் நில்லுங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் தான் மனைவி சஃபியாவோட பேசுறத அந்த 2 பேரும் பார்த்துட்டாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க 2 பேரும் மனுஷன் தானே, அவங்க உள்ளத்திலே ஒரு தப்பான எண்ணம் ஏற்படத்தானே செய்யும். ரசூலுல்லாஹ் அவர் அந்நிய பெண்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்களே, இருட்டில் நின்றுகிட்டு, அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த 2 பேரையும் கூப்பிட்டு சொன்னாங்களா, இது வேற யாரும் இல்லை, என் மனைவி தான் அப்படிங்கிறார். யார ரசூலல்லாஹ், உங்க மேலேயே நாங்க சந்தேகப்பட போறோம். ஹதீசுகள் அப்படியே பதிவு செய்யப்படுகிறது. உங்க மேலேயே நாங்க சந்தேகப்பட போறோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, ஷைத்தான் இரத்த நாளங்களிலே ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் எப்படியாச்சும் உங்க 2 பேருக்குமோ இருவரில் ஒருவருக்கும் அந்த எண்ணத்தை போட்டா நீங்க என்ன செய்வீங்க? 4 பேர்த்த சொல்லுவீங்க, 4 பேரு 40 பேர்த்த சொல்லுவாங்க. ஊரே ரசூலுல்லாஹ்வை பற்றி தப்பான எண்ணம் கொள்ளும் என்பதற்காக நான் அழைத்து சொன்னேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் இருக்குத, ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்கும் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு இடையில ஒரு திரை தான் தொங்கும். திரையை தூக்குனா இந்த பக்கம் வீடு, இந்த பக்கம் பள்ளிவாசல். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க தெரியுமா? ஈத்திகாஃப் இருக்கும் பொழுது தன் தலையை வீட்டிற்குள்ளால் நீட்டுவார்கள், தலையை மட்டும் நீட்டுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்வாங்கன்னா முடியை சீவி விடுவாங்க ரசூலுல்லாஹ்விற்கு. இதுவெல்லாம் கூடுமான காரியங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தலையில தண்ணீரை ஊற்றுவார்கள். ஏன்னா அந்த வெப்பமான ஒரு காலகட்டம், வெப்பம் தணிவதற்காக தண்ணீரை ஊற்றுவார்கள், தலையை துடைத்து விடுவார்கள் என்பதெல்லாம் ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. முக்கியமான ஜனாசாவாக இருந்தால் ஜனாசாவிலே கலந்து கொள்ளலாம். ஜனாசாவை அடக்கி முடிக்கிற வரைக்கும் இருப்பது கூட, தொழுக முடிஞ்ச உடனே மறுபடியும் பள்ளிவாசலுக்கு வந்துவிடும். முக்கியமான உறவுகள், தாயோ தந்தையோ மனைவியோ மகனோ யாருக்காவது சுகமில்லை என்றால் பக்கமாக இருந்தால் சென்று பார்க்கலாம். அது நன்மையான காரியம். இது கல்யாணத்துல போய் கலந்துக்க கூடாது. கல்யாணத்துல கலந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நாம வருவன்லாம் போனா ஈத்திகாப்பு உடைந்து விடும். இந்த மாதிரி காரியங்களோடு யார் ஈத்திகாப்பு இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக அந்த லைலத்துல் கத்ர் கிடைக்கும் என்ற ஒரு நல்ல ஒரு நற்செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இன்ஷா அல்லாஹ் மஹல்லா வாசிகள் மஹல்லா பள்ளிகள்ல நாம ஈத்திகாப் இருக்க வேண்டும். ஊருக்கு ஒருத்தராவது என்ன செய்யணும் அப்படின்னா ஈத்திகாப் இருக்க வேண்டும் என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். அதுக்காண்டி மற்றவங்க எல்லாம் ராத்திரி வீணாக்கணும் அப்படின்னு கிடையாது. அன்று இரவு சகருக்கு சீக்கிரமாக எழுந்து 2 ரக்காத்து நம்ம வீட்டிலேயோ பள்ளிவாசல்லையோ நாம தொழுதால் நிச்சயமாக லைலத்துல் கத்ர் நமக்கு கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனா சமுதாயத்தின் பரிதாப நிலை என்ன அப்படின்னா, இந்த கடைசி 10 நாட்கள் தான் பள்ளிவாசலுக்கு சாப்பாடை போட்டு நீ தொழுகவும் வேணாம், ஒரு மண்ணடி போடவும் வேணாம், நீ சாப்பாட்டுக்கு வா, உனக்கு வயிறு நிறைஞ்சா போதும், நீ எண்ணத்தை போட்டு இபாதத்து பண்ண போற அப்படின்னு கெடுக்கக்கூடிய ஒரு காட்சியை வேதனை கலந்த கண்ணோடு இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். சாப்பாட்டை தரக்கூடிய ரிஸ்க் அல்லாஹ் எப்படியாவது ரிஸ்கை நமக்கு தருவான். ஆனா லைலத்துல் கத்ர் இந்த வருஷம் தப்பிச்சுன்னா அடுத்த வருஷம் இருப்போமா இருக்க மாட்டோமா அது அல்லாஹ்விற்குத்தான் வெளிச்சம். இன்ஷா அல்லாஹ் கடைசி 10 நாட்களையும் ஹயாத் ஆக்குவோம். இந்த பாக்கியத்தை அல்லாஹ் என் உள்பட உங்கள் அனைவருக்கும்
நம் குடும்பத்தாருக்கும் சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் முழுமையாக தந்து இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சரியான ஒரு துணையை ஏற்படுத்த வேண்டும் என்று துவாக்கள் கபூலாகின்ற நேரத்துல துவா செய்வோம். அல்லாஹ் நம்முடைய துவாவை கபூல் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.